டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். பீகாரில் 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்ட விவகாரம். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 7வது நினைவு நாள். மெரினாவில் உள்ள நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மரியாதை. வட மாநிலத்தவரை தமிழகத்தில் வாக்காளர்களாக சேர்ப்பது தவறான செயல். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பரபரப்பு குற்றச்சாட்டு. சாதிய ஆணவ தாக்குதலில் கவின் மரணமடைந்த சம்பவம் குறித்து நடிகர் விஜய் கண்டனமோ இரங்கலோ தெரிவிக்கவில்லை. விசிக கடும் குற்றச்சாட்டு. ஆபரண தங்கம் தொடர்ந்து உயர்வு. சவரனுக்கு 160 ரூபாய் உயர்ந்து 75,200 ரூபாய்க்கு விற்பனை. இனி விரிவான செய்திகள். இந்தியா மீது வரி விதித்து மிரட்டல் விடுக்கும் அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு பிரதமர் நரேந்திர மோடி முதல் முறையாக பதிலடி கொடுத்துள்ளார். இந்திய விவசாயிகள், மீனவர்கள், பால் உற்பத்தியாளர்களின் நலனே முதன்மையானது என அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இந்தியர்களின் நலனில் ஒருபோதும் சமரசம் செய்ய முடியாது என்றும் அதற்காக அதிக விலை கொடுக்க நேரிடும் என்பது தங்களுக்கு தெரியும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார். டிரம்பின் மிரட்டலுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இவ்வாறு கூறியுள்ளார். பீகாரில் 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்ட விவகாரம் தொடர்பான வழக்கில் தேர்தல் ஆணையம் விளக்கமளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பீகாரில் வாக்காளர் சிறப்பு சரிபார்ப்பு நடவடிக்கை மேற்கொண்ட தேர்தல் ஆணையம் அண்மையில் வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டது. இதில் 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டனர். மேலும் அவர்களில் சுமார் 6 லட்சம் வாக்காளர்கள் தமிழகத்தில் சேர்க்கப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியானது. இதனால் கொந்தளித்த எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றன. இந்த நிலையில் வாக்காளர்கள் பெயர்கள் நீக்கப்பட்டது தொடர்பாக உரிய விளக்கம் அளிக்க கோரி தொடரப்பட்ட வழக்கில் தேர்தல் ஆணையம் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நினைவு நாளையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அவரது நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று மரியாதை செலுத்தினார். கருணாநிதியின் 7வது நினைவு நாள் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இதனையொட்டி திமுக சார்பில் ஓமந்தூரார் வளாகத்தில் இருந்து 2 கிலோமீட்டருக்கு அமைதி ஊர்வலம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கருணாநிதி நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். இதேபோல் அமைச்சர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், திமுக நிர்வாகிகள், திரளான தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் மரியாதை செலுத்தினர். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை நேற்று திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் சந்தித்து பேசினர். அப்போது அவர்கள் 2026 தேர்தல் குறித்தும் ஆணவ வன்முறை மரணத்தை தடுக்க சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தியதாக தகவல் வெளியானது. ஆனால் இது தொடர்பாக அரசு சார்பில் வெளியிடப்பட்டிருந்த செய்திக்குறிப்பில் கூட்டணி கட்சி தலைவர்கள் முதலமைச்சரை சந்தித்து உடல்நலம் விசாரித்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதை பல்வேறு தரப்பினரும் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். ஆணவ மரணங்களை தடுக்க சட்டத்தை இயற்ற திமுக அரசு விரும்பவில்லை என்றும் அதனால்தான் அந்த வார்த்தையை பயன்படுத்தவில்லை என்றும் குற்றச்சாட்டு எடுத்துள்ளது. ஆணவ தாக்குதலில் கவின் மரணமடைந்த சம்பவம் தொடர்பாக நடிகர் விஜய் இதுவரை இரங்கலோ கண்டனமோ தெரிவிக்கவில்லை என விசிக எம்எல்ஏ ஆரூர் ஷானவாஸ் கடுமையாக விமர்சித்துள்ளார். கவின் மரணமடைந்த 3வது நாளில் திருமாவளவன் நெல்லையில் இருந்தார் என்றும் ஆனால் விஜய் எங்கே போயிருந்தார் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக விஜய் இதுவரை வாய் திறக்கவில்லை என்றும் தலித் வாக்குகள் இப்படி இருந்தால் எப்படி கிடைக்கும் என்றும் ஷானவாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். அனைத்து ஊராட்சிகளிலும் வரும் 15ஆம் தேதி சுதந்திர தின விடுமுறை தினத்தன்று கிராம சபை கூட்டம் நடத்த அரசு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர்களுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ள ஊரக வளர்ச்சித்துறை ஆணையர் பொன்னையா அன்றைய தினம் தூய்மையான குடிநீர் வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார். அந்தந்த பகுதிகளில் நடைபெறும் கிராம சபை கூட்டங்களில் பங்கேற்று ஊர் பிரச்சனைகள், வரவு செலவு கணக்குகளை தெரிந்து கொள்ளலாம் என்றும் தெரிவித்துள்ளார். வட மாநிலத்தவரை தமிழக வாக்காளர்களாக சேர்ப்பது தவறானது எனவும் இதுவும் ஒரு வகை ஊழல்தான் என்றும் நயினார் நாகேந்திரன் கருத்து தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் பேசிய அவர் சிறப்பு காவல் ஆய்வாளர் மரணத்தை சுட்டிக்காட்டி தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாகவும் தெரிவித்தார்.
தங்கம் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. சென்னையில் ஆபரண தங்கம் ஒரு சவரன் 160 ரூபாய் உயர்ந்து 75,200 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. ஒரு கிராம் 9,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை ஒரு கிராமுக்கு 1 ரூபாய் வரை உயர்ந்து 127 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் மாலை 5 மணிக்கு சந்திப்போம். வணக்கம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.